எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு துபாய் தமிழ் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 லாபம் தரக்கூடிய சுயதொழிலை பற்றி இந்தியாவில் என்னென்ன பண்ணலாம். அது என்ன அப்படின்னா மினிமம் பட்ஜெட்டு 20,000லேருந்து தொடங்கி லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய 20 பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே செய்யக்கூடிய கேண்டில்ஸ். என்னடா அவன் கேண்டிலை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. கேண்டில் வந்து வெறும் லோ பட்ஜெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அது நல்லா ஹியூஜ் டிமாண்ட் இருக்கிற ஒரு ஐட்டமு கேண்டில்ஸு. கேண்டில்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸு, ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸு, நம்ம வீட்டில் கோயிலில் குளங்களில் கேண்டில், சர்ச்சில் கேண்டில் ஏற்றி வைக்கிறது, எல்லா இடங்களையும் கேண்டில் யூஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லை, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து மசாஜ் சென்டர்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் வந்து கேண்டில்ஸ் யூஸ் ஆகுது. அதனால் கேண்டில்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறனால கேண்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். கேண்டில் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெழுகு, அப்புறம் வந்து அதை உருக்கி ஊற்றுறதுக்கான மோல்டு, அப்புறம் வந்து அந்த எரியறதுக்கான கயிறு, அப்புறம் அரோமா ஆயில்ஸு. அது அரோமா ஆயில்னால் வந்து வாசனை எண்ணெய்கள். அதை கேண்டில் எரியும்போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்கான தேவையான எண்ணெய், இதெல்லாம் வந்து மேஜர் ரா மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட்டிங் பாட் இருக்குது, தெர்மோமீட்டர் இருக்குது, அப்புறம் வந்து வெயிங் ஸ்கேலு, எவ்வளோ வெயிட் வேணும் அப்படிங்கிறது, அப்புறம் ஹேமரு, அப்புறம் வந்து ஓவன். இது ஓவன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெழுகை வந்து உருக்கிறதுக்கு ஓவன் வேணும். இதெல்லாம் சேர்ந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு சின்ன முறையில் இந்த பிஸ்னஸை தொடங்கணும் அப்படின்னா ஒரு 20,000லேருந்து 30,000 ரூபா தான் இனிஷியலாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஒரு அமௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை தொடங்கி செய்யலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வது இருக்கிறது வந்து ஊறுகாய். ஊறுகாய் வந்து எல்லா வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஊறுகாய் இல்லாத இந்தியன் வீடுகளே கிடையாது. எல்லா வீட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் ஊறுகாய் யூஸ் பண்ணுவாங்க. வகை வகையான ஊறுகாய்கள் இருக்குது, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஊறுகாய் வந்து செய்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. அது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். சேஃபாகவும் கூட, ஈஸி ஆப்ஷனும் கூட. அது உங்களுக்கு வந்து அது 20லேருந்து ஒரு 25,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு ஊறுகாய் பிஸ்னஸ் நீங்கள் வீட்டிலே வந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2. நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கிற சிறு தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஊதுபத்தி உற்பத்தி பண்ணுறது. ஊதுபத்தி இல்லைன்னா அகர்பத்தின்னுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டிலே வந்து உருவாக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான தொழிலும் கூடி, நிறைய டிமாண்ட் இருக்கிறது. எல்லா கோயில் குளங்களில் எல்லா மதங்கள்லேயும் வந்து ஊதுபத்தி யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாடுகளிலும் வந்து இந்தியன் ஊதுபத்திங்களுக்கு பயங்கரமாக டிமாண்ட் இருக்குது. முக்கியமாக வந்து ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் வந்து ஊதுபத்தி வந்து எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் ஆகுது. அதனால் வந்து ஊதுபத்தி வந்து ஒரு சின்ன அளவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து தொடங்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து பேம்பு ஸ்டிக்குங்கிறது பெரம்பு குச்சி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸு, அதாவது பல வாசனை எண்ணெய் திரவியங்கள், அதாவது சந்தனம், மல்லி, ரோஸு, செம்பகம், இந்த மாதிரி வாசனை இருக்கிற ஆயில்ஸை வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை வந்து இதில் வந்து அந்த குச்சியில் வந்து இந்த ஆயிலை வந்து தடவி அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தியாக வந்து அதை தயாரிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50,000 ருபீஸ் இருந்தால் போதும். 50,000 அதுக்கு மேலே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊதுபத்தி தயாரிக்கலாம். அதிலே வந்து லேபிளிங்கு, அப்புறம் வந்து பேக் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். 4வதாக சொல்ல போகிற பிஸ்னஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபன்னியாக கூட இருக்கும், புதுசாக கூட இருக்கும், நம்ம கேள்விப்படாததாக இருக்கும். பட்டன்ஸு, இந்த மாதிரி ஷர்ட்டில் வந்து வைக்கக்கூடிய பட்டன்ஸை வந்து நீங்கள் தயாரிக்கலாம். என்னடா அவன் பட்டனை பற்றிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. பட்டன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட்டன் எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. உங்களுக்கு வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் கொடுக்கலாம். ஏன்னா பட்டன்ஸ்லேயே வந்து பல வகை இருக்குது. பிளாஸ்டிக் பட்டன் இருக்குது, ஃபேப்ரிக் பட்டன் இருக்குது, ஸ்டீல் பட்டன்ஸ் இருக்குது. இந்த ஜீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பட்டன் இருக்கும். ஸ்டீல் பட்டன்ஸ் தயாரிக்கலாம். இதை வந்து தயாரித்து நீங்கள் வந்து கொண்டு போய் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு, இந்த மாதிரி டெய்லரிங் ஷாப்ஸு, இந்த மாதிரி இடங்களில் கொடுக்கலாம் லோக்கலாக.
உங்களுக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்களே செய்யலாம். இதுக்கு வந்து பெரிய செலவெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வந்து வீட்டிலே ஒரு சின்னதாக வந்து இடம் ஒன்று ஒதுக்கி அதுக்கு ஒரு மிஷினை வாங்கி செட் பண்ணி ஒரு 30,000 40,000 ருபீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்கி நடத்த முடியும். பட்டன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை நீங்கள் இந்த ஐடியா கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த லேசஸ் தயாரிக்கிற லேஸுங்கிறது நான் சொல்கிறது ஷூ லேஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்டைன்ஸு இந்த மாதிரி வந்து டிசைன் க்ளோத்ஸு அப்புறம் வந்து கார்மெண்ட்ஸு இதிலலாம் வந்து நூலாக தொங்கும் பார்த்தீங்களா, அது வந்து டிசைனர் லேசஸ்ன்னுவாங்க. இந்த டிசைனர் லேசஸை வந்து தயாரிக்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். அது வீட்டிலேயே கூட செய்யக்கூடியது. இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸுக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி டிசைனிங் லேசஸ் வந்து செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த அவங்க தயாரிக்கிற அந்த துணிக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து இதை நீங்கள் டிசைன் பண்ணி சப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மேனுவலாகவும் பண்ண முடியும், ஃபுல்லி கம்ப்யூட்டர்ஸ் மிஷின் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ பெருசாக நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேனுவல் மிஷின்ஸும் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் மிஷின்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 25,000 ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை செய்ய முடியும். இதுலேயும் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. முக்கியமாக கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் சப்ளை பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ லேஸ். நான் முதல்ல சொன்னது வந்து டிசைனர் லேசஸ், அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஷூ லேஸு இந்தியா வந்து சைனாக்கு அப்புறம் அதிகமாக வந்து ஷூஸ் தயாரிக்கக்கூடிய கண்ட்ரி. இதில் வந்து உங்களுக்கு ஷூஸில் பல வகை இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்குது, ஃபார்மல் ஷூஸ் இருக்குது, கேஷுவல் ஷூஸ் இருக்குது, மற்ற வகையான ஷூஸ் இருக்குது, மிலிட்ரி ஷூஸ் இருக்குது, போலீஸ் ஷூஸ் இருக்குது, நிறைய வகையான ஷூஸ் இருக்குது. அதுக்கு வந்து லேஸ் தயாரிக்கிறதுங்கிறது ஒரு சிறு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஷூ லேஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது இந்தியாவில். ஷூலேஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல வகை மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணலாம். காட்டனில் பண்ணலாம், பாலிஸ்டரில் பண்ணலாம், நைலானில் பண்ணலாம், பாலிப்ரிப்பேனில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஷூலேஸ் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸு. அப்புறம் வந்து லேஸை வந்து அது இந்த கடைசியில் அந்த ஸ்டீலில் போட்டு பைண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பைண்டிங் மிஷின் அது பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும். அது பண்ணுறது வீவிங் மிஷினு, அதுக்கு பேர் அது லேஸ் பிரைடிங் மிஷின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த லேஸ் பிரைடிங் மிஷின்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அசிட்டோன் அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மிஷின் வேணும். அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து செட்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, சின்னதாக பண்ணுறீங்களா, சின்ன யூனிட்டாக பண்ணுறீங்களா, இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறது தகுந்த மாதிரி மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் வந்து மினிமமாக வந்து சின்ன லெவலில் பண்ணோம் அப்படின்னா ஒரு தொடக்கத்தில் ஒரு 25,000 ருபீஸில் அந்த மிஷின் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஷூ லேஸ் தயாரிக்கிற வேலையை கூட வீட்டிலேருந்தே கூட நீங்கள் செய்யலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு ஃபன்னியாக தோணக்கூடிய இன்னொரு ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டன் பட்ஸு, காது குடையிற காட்டன் பட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கூட நீங்கள் வீட்டிலே கூட தயாரித்து விற்கலாம். காட்டன் பட்ஸுக்கு வந்து பெரிய இன்க்ரீஸ் டிமாண்ட் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து மக்களுக்கு இப்போ வந்து நிறைய படித்து பழைய மாதிரி இல்லாமல் நிறைய படித்து லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது, படித்தறிவு அதிகமாக இருக்குது, ஹைஜீனை வந்து நிறைய மெயின்டைன் பண்ணான்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்போவுமே வந்து காட்டன் பட்ஸுக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு செட்டப் யூனிட் செட் பண்ணி காட்டன் பட்டு தயாரிக்கலாம். இதில் வந்து காட்டனு, அப்புறம் அந்த குச்சி, இதெல்லாம் வந்து மெயினான ரா மெட்டீரியல். இதை தயாரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 20,000 ஒரு 40,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு வீட்டிலே வந்து ஒரு கார்னரில் ஒரு காட்டன் பெட்டு தயாரிக்கிற மிஷினை வச்சு நீங்கள் காட்டன் பெட்ஸ் தயாரித்து நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் விற்கலாம். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கணும். லோக்கல் மார்க்கெட்டில் கான்டாக்ட்ஸ் இருந்துன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து பிக்கப் பண்ணி நீங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்டார்டிங் இதெல்லாம் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ அதில் வந்து முயற்சி எடுக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் ஐடியாஸ் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் காட்டன் பெட்ஸ் தயாரிக்கிறதுங்கிறது அது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ஹைஜீன் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது இந்தியாவில். அதனால் காட்டன் பட்ஸுங்கிறது ஒரு ஆப்ஷனாக கூட. அடுத்தது என்ன பண்ணலாம் சிறு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கோன் தயாரிக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த கோன் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர ஹை டிமாண்டு. உங்களுக்கு எல்லா சினிமா தேட்டர்லேயும் எங்கே போனாலும் ஐஸ்கிரீம்ஸ்க்கு வந்து கோன் ஐஸ்கிரீமுங்கிறது தெரு விற்கிற ஐட்டம். அந்த கோன் தயாரிக்கிற வேலையை கூட நீங்கள் செய்யலாம். இதில் வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கோனுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லெவலில் ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கிற ஒரு சின்ன யூனிட் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh.
1 லேக்லேருந்து 1.5 லேக் 1.5 லட்சம் வரைக்கும் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கோன் தயாரிக்கிற ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணோம், பெரிய கெப்பாசிட்டியில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக இருக்கும். மினிமம் வந்து 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம்க்கான அந்த கோன் இருக்குல்ல, அந்த கோன் தயாரிக்கிறதுக்கான ஒரு மிஷினரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த பிஸ்னஸை செய்யலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஆப்ஷன் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட்ஸு தயாரிக்கிறது. வீட்டிலே வந்து கையிலே செய்யக்கூடிய சாக்லேட்ஸு தயாரிக்கிறது. சாக்லேட்டு வந்து இந்தியாவில் உலகத்திலேயே சாக்லேட்ஸ் அதிகமாக கன்சூம் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து சாக்லேட்ஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. பிளாக் சாக்லேட் ஆகிருக்கும், ஸ்வீட் சாக்லேட் ஆகட்டும், இல்லை ஒயிட் சாக்லேட் ஆகட்டும், மில்க் சாக்லேட் ஆகட்டும், சாக்லேட்ஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து செய்கிறதுக்கு மினிமமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40,000லேருந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் வாங்கி, பேக்கிங் மெட்டீரியல் வாங்கி, ஒரு மிஷினரி வாங்கி செய்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும். இது வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணோம், ஒரு கொஞ்சம் கூட வந்து நிறைய ஆளுங்களை வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, இதோட வந்து உங்களுக்கு மிக்சிங் பண்ணுறதுக்கான மிஷினு, கூலிங் மிஷினு, சாக்லேட்டை தயாரித்து அதை வந்து கூல் பண்ணி அப்புறம் பேக் பண்ணி அந்த கூலிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னா 2 to 3 lakhs. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,000 to 50,000. இது ஒரு நல்ல ஆப்ஷனும் கூடி. சாக்லேட்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது இந்தியாவில், அதை மறக்காதீங்க. அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் தயாரிக்கிறதுல நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய 2வது ஐட்டம், ஃபஸ்ட்டு பார்த்தது ஊறுகாய், 2வது சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற 3வது ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்படம் இல்லாத வீடே கிடையாது. பப்படம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. மேரேஜ் ஆகட்டும், ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பப்படம் வேணும். சாதாரணமாக வீட்டில் சவுத் இந்தியாவில் முக்கியமாக பப்படம் வேணும். நார்த் இந்தியாவிலும் பப்படம் சாப்பிட்றாங்க. பப்படம் இல்லாத வீடே கிடையாது நம்ம இந்தியா. ஊறுகாய், பப்படம், இது 2 வந்து நமக்கு வந்து அடித்து போட்டாலும் நம்ம விட மாட்டோம். அவ்வளோ டிமாண்ட் இருக்கிற ஐட்டம். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் பப்பட பிஸ்னஸ் வந்து பெரிய காம்படிஷன் இருக்கிற மார்க்கெட்டு. உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட நம்ம வந்து கம்பீட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் வந்து பப்படம் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு 30,000 to 40,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வீட்டிலே வந்து பப்படம் வந்து சுட்டு தயார் பண்ணி நீங்கள் லோக்கலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, க்ராசரி ஷாப்ஸுக்கெலாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா லாபம் சம்பாதிக்கலாம். அதில் உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, ஸ்பைசஸ்ஸு, ஆயில், இவ்வளோ தான் தேவைப்படும். அது தயாரிக்கிற ப்ரொசீஜரை வந்து கண்டுபிடிச்சி இவ்வளோ 30,000 to 40,000 ருபீஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அப்பளம் தயாரிக்கலாம். இதுக்கு வந்து கடலை அப்பளம், கடலை தேவை யூஸ் பண்ணலாம், அரிசி யூஸ் பண்ணலாம், கிழங்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகைகள் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அப்பளம் தயாரித்து நீங்கள் லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸில். அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்போசபிள் பேப்பர் பிளேட்ஸு, கப்ஸு தயாரிக்கிறது. இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் வந்து எதிர்க்கிறனால பிளாஸ்டிக் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் டிஸ்போசபிள் பேப்பர் கப்ஸு, பேப்பர் பிளேட்ஸை வந்து நீங்கள் வந்து தயாரித்து விற்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. வெட்டிங்ஸ் ஆகட்டும், ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், ஈவன் கையேந்தி வாங்கின கூட இப்போலாம் வந்து பேப்பர் பிளேட்ஸ், கப்ஸ் தான் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்டீல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது. இதனால் வந்து யூஸ் அண்ட் த்ரோ. அதனால் வந்து இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இது பேப்பர் பண்ணுற மிஷின்ஸை வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த மிஷினுக்கான காசு தான். மற்றபடி நீங்கள் லோக்கல் ஸ்க்ராப் மார்க்கெட்லேருந்து பேப்பரை வந்து வாங்கி யூஸ் பண்ணி டிஸ்போசபிள் பிளேட் மேக்கிங் மிஷின்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் தயாரிக்கலாம். அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதில் வந்து நீங்கள் பேப்பர் பிளேட்டு தயாரித்து விற்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூட் பேக்ஸுங்கிறது வந்து இந்த கோணி பை, சணல் பை. இந்த சணல் பை இப்போ வந்து அதே மாதிரி தான் பேப்பர் பிளேட்டை யூஸ் பண்ணுற மாதிரியே பையை யூஸ் பண்ணி தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து சாதனம் வாங்குறாங்க. பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ துணி பைக்கு வந்து சணல் பைக்கு வந்து இப்போ நிறைய டிமாண்ட் அதிகம் ஆயிடுச்சு. அதை கூட வந்து நீங்கள் தயாரிக்கிற ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50,000லேருந்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பை தயாரிக்கிற பிஸ்னஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேப்பிள் பின்னு வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. காலேஜு, ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட்டு, ஆஃபீஸர்ஸு, எங்கெல்லாம் பேப்பர் ஒர்க் இருக்கோ அங்கெல்லாம் பேப்பர் பின்னு யூஸ் ஆகுது. ஸ்டேப்லர் வந்து பேப்பர் பின் இல்லாமல் வேலை செய்யாது. பேப்பர் பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக வந்து தேவைப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான இரும்பு கம்பி தேவைப்படும். அதை வந்து வாங்கி அதை வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். தொட்டோன்னா உடையிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஸ்டடியாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து பேப்பர் மேக்கிங் பின் மிஷின்ஸ்னே கிடைக்குது. அந்த மிஷினை வாங்கி நீங்கள் வந்து இந்த இரும்பு கம்பியை வாங்கி அதை வளைச்சி கரெக்டாக அந்த பின்னு மாதிரி செஞ்சு அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும்.
ஸ்டேபிள் மேக்கிங் மிஷின்ஸ் வந்து பல வகை கிடைக்குது. அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து பின்னு வந்து தயாரிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 350 பின்னு தயாரிக்கிறதுலேருந்து தொடங்குது அந்த மிஷின்ஸு. இந்த 350 பின்னு தயாரிக்கக்கூடிய மிஷின் வந்து ஒரு 3.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த மிஷின்ஸ் கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் ஸ்டேபிள் பின் தயாரித்து கூட விற்கலாம். அடுத்த லிஸ்ட்டு நம்ம வரப்போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பேப்பர் மேக்கிங் என்ன அப்படின்னா, பேப்பர் வந்து நம்ம இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணுறோம். என்ன தான் பண்ணாலும் நமக்கு பேப்பர் வந்து இன்றைக்கும் டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஆஃபீஸ் ஆகிட்டும், கார்ப்பரேட் ஆகிட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய A2 சைஸில், A3 சைஸில், A4 சைஸில் பல வகைகளை வந்து பேப்பரை வந்து தயாரித்து கொண்டு போய் கொடுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் மெயினாக வந்து முக்கியமானது தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், எது ஹை டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது. கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன்ஸு இந்தியா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லார் கையில் குறைஞ்சது 2 ஃபோனாவது இருக்குது. அதனால் வந்து தைரியமாக வந்து நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எது செஞ்சாலும் லாபம் தான். முக்கியமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் போடுவாங்க இல்லையா, அந்த டெம்பர் கிளாஸை வந்து நீங்கள் தயாரித்து விற்கலாம். அதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது டெம்பர் கிளாஸுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் மிஷினை வாங்கி கிளாஸை ஹீட் பண்ணி அப்புறம் அதை கூல் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த மிஷினை வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செய்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 75,000 ருபீஸ்லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மிஷின்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த லெவலில் குவாலிட்டியில் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் வந்து உடையாத ரீதியில் நல்ல குவாலிட்டியில் தயார் பண்ணி விற்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த மினிமம் ஒரு 75,000லேருந்து 1.5 lakhs அதுக்கு மேலும் கூட போகும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாரிங்களோ அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் அந்த மொபைல் டெம்பர் கிளாஸை தயார் பண்ணி விற்கலாம். மொபைலுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, டெம்பர் கிளாஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போ கடைசியாக வந்து நம்ம ஹானரபிள் மென்ஷன்ஸு, அதாவது இது வந்து சப்ளிமெண்ட்டு மாதிரி கடைசியாக இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான நான் லிஸ்ட்டை ஒன்று சொல்லிடுறேன். இதில் வந்து ஆர்கானிக் சோப் இருக்குது. ஆர்கானிக் சோப் அப்படின்னா வீட்டிலே தயாரிக்கக்கூடிய கெமிக்கல் சோப்லாம் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது நிறைய வந்து உங்களுக்கு நிறைய படித்த ஆட்கள் வரனால அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய இருக்கிறனால ஆர்கானிக் சோப்புக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய்க்கு வந்து வீட்டிலே வந்து தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணி கூட விற்கலாம். இந்த ஆர்கானிக் சோப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தேவைப்படும். அதுக்கு அந்த ஆயிலு, மவுல்டு, மைக்ரோவேவ் எல்லாமே அதே தான். அந்த செட்டப்பு ஃபுல்லாக வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh. அதுக்கு அந்த மிஷினு, அப்புறம் தேங்காய் வந்து காய வச்சு அதுலேருந்து எண்ணெய் பிரித்து எடுத்து அதுக்கு வந்து அது கரெக்டாக சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் தயாரித்து கூட விற்கலாம் நீங்கள். அதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. கடைசியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வலப்பு ஃபைல், இந்த பேப்பர் நான் சொன்னேன்ல பேப்பர் பிஸ்னஸ் மாதிரி என்வலப்புங்கிறது இந்த எல்லா இடத்துலையும் வந்து என்வலப் யூஸ் ஆகும். காலேஜில் யூஸ் ஆகும், ஸ்கூல்ஸில் யூஸ் ஆகும், ஆஃபீஸஸில் யூஸ் ஆகும். பழைய பேப்பர்லேருந்து பேப்பர் வாங்கி என்வலப்பு தயாரித்து கூட விற்கலாம். அதுக்கும் கூடி வந்து மினிமம் 1.5 lakhsலேருந்து 11 லட்சம் வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் ஹை காஸ்ட்டு இருந்தாலும் அதில் லாபம் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அதை கூட வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். கடைசியாக வந்து பேப்பர் பேக் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக்குங்கிற பொருள் வந்து யூஸ் பண்ணாதனால பேப்பர் பேக்ஸுக்கும் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. பேப்பர் பேக்ஸும் வந்து நீங்கள் தயாரித்து விற்கலாம். பயோடிகிரேடபிள் நான் பிளாஸ்டிக் பேக்ஸு, பேப்பர் பேக்ஸுன்னு பேர். இதுக்கு வந்து மினிமம் வந்து ஆட்டோமேட்டிக் பேப்பர் மேக்கிங் மிஷின் வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 lakhs நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேப்பர் மேக்கிங் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு 3 லட்சத்துலேருந்து கிடைக்குது. அதில் கொஞ்சம் மேனுவல் ஒர்க் இன்வால்வ் ஆகும், லேபர் ஒர்க் இன்வால்வ் ஆகும். ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினில் உங்களுக்கு வந்து உட்காந்த இடத்துல நல்லா பேப்பர் பேக்ஸு என்வலப்ஸ் எல்லாம் தயாரித்து ஃபைல்ஸ்லாம் தயாரித்து விற்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருச்சு, நல்லாயிருக்கும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நல்ல ஐடியா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டை ரிலீவ் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வர்றதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.